வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகா கணபதிபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனுமன்குளம் உள்ளது. இக்குளத்து நீரை பயன்படுத்தி நெல் விவசாயம் நடைபெற்று வந்த நிலையில் பருவமழை காலங்களில் தண்ணீர் கால்வாயில் செல்ல முடியாமல் மேல் பகுதி முழுமையாக அடைக்கப்பட்டு கால்வாய் சிறிதாக உள்ளதால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்று, மேலும் தனிநபர் திருமண மண்டபம் கட்டுவதற்காக கால்வாயின் மேல் பகுதியை அடைத்துள்ளார் என்றும், தனிநபர் அடைத்துள்ள கால்வாயின் மேல் பகுதியை மாற்றி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து அனுமன்குளம் வரைக்கும் உள்ள கால்வாயின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நில அளவை செய்து குளத்திற்கு தண்ணீர் பெருக வழிவகை செய்து தர வேண்டும் என்றும், அழிந்து வரும் விவசாயத்தையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சமூக ஆர்வலர் ராஜசேகர் தலைமையில் சுற்றுவட்டார விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பெண்கள் கைக்குழந்தையுடன் கோரிக்கை மனு அளிக்க வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பேரூராட்சி உட்பட்ட இடத்தில் அனுமன்குளம் உள்ளது. அனுமன் குளத்தில் விவசாயத்துக்கு அந்த குளத்தை நம்பி வருடத்திற்கு 30 நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. அதுபோக தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. அதற்கு பேச்சுப்பாறை அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணி வரும்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் அடைப்பு உள்ளது. அந்த அடைப்பில் இருந்து அனுமன்குளம் வரைக்கும் உள்ள இடத்துல ஒரு தனிநபர் ஒரு பில்டிங் போடுறாங்க. அதில் ஃப்ரெண்டில் ரோட்டோரத்தில் ஃப்ரெண்ட் ராஜகுமார் என்பவர் ஒரு திருமண மண்டபம் கட்டுறாங்க. அதில் அந்த சைடெல்லாம் ஓடைக்குள்ளாடி எல்லாம் வச்சு எல்லாமே கட்டி விட்றாங்க. அதுபோக அதில் இருந்து குளம் வரைக்கும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. வாய்க்கால்கள்லாம் சுருக்கப்பட்டுள்ளது. இதனால் அணையிலிருந்து விவசாயத்திற்கு எப்பவுமே இருக்கா தண்ணி வரும். அப்படி தண்ணி வரும்போது பருவமழையை நம்பி தான் நாங்கள் அந்த குளத்தை நம்பி தான் நாங்கள் சுற்றுவட்டார பொதுமக்கள் நிலத்தடி நீர் விவசாயம் எல்லாமே அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்வாதாரம் இதில் மக்களுக்கு பாதிக்கப்படுகிறது. அதில் இப்போ எவ்வளோ விவசாயம் அதில் பயன்படுத்தி விவசாயம் ஒரு 5-6 ஏக்கருக்கு மேலே விவசாயம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சுருங்கிட்டு முன்னாடி விவசாயங்கள் 10-15 ஏக்கர் நடந்த இடங்கள்ல விவசாயங்கள் குறைக்கப்பட்டு நிலத்தடி நீர் இல்லாமல் எல்லாமே குறைக்கப்பட்டு இப்போ ஒரு 5 ஏக்கர் அந்த மாதிரி தான் இருக்கு. இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க? மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் ஏற்கனவே புகார் மனு 12/9/2022 மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். 20/11/2023 மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். 8/1/2024 மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் எங்கள் ஏரியாவில் நடக்கும்போது அதுலேயும் நாங்கள் புகார் மனு அடிச்சிருக்கோம். இதற்காக இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் பற்றி நாங்கள் புகார் மனு கொடுத்தா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசு துறை அதிகாரிகள் உங்களை ஏதாவது தொடர்பு கொண்டாங்களா? அரசு துறை அதிகாரிகள் இன்னும் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களை தொடர்பு கொள்ளவில்லை. இது மேற்கொண்டும் நீங்கள் அடுத்த முயற்சி என்ன பண்ண இருக்கிறீங்க? அடுத்த முயற்சி இந்த இதில் எங்களுக்கு இந்த மாதிரி இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்ததுக்கு சரி பண்ணாததுனால ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆட்சியரிடம் முறையிட்டு இதை ஒரு அப்ளிகேஷன் ஒரு புகார் மனு கொடுத்துக்கிட்டு இதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் அனைவரும் தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி எல்லா மக்களும் நாங்கள் முடிவு பண்ணுவோம். பேர் ராஜசேகர். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.